வணக்கம் நண்பர்களே. நாதபிரம்மம் யூடியூப் சேனலில் இந்த வாரம் கடந்த வார தொடர்ச்சியாக, அதாவது கடந்த 2 வாரமாகவே சர்க்கரை நோய் பற்றி பார்த்துக் கொண்டு வருகிறோம். இந்த வாரம் பெண்கள் கர்ப்பம் தரித்தவுடன், அதாவது அவர்கள் 3 மாதம் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம், டாக்டர் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் சுகர் சிம்டம்ஸ், அதாவது சர்க்கரையினுடைய சிம்டம்ஸ், நோய்க்கான அறிகுறிகள் வந்தால் அதனை எவ்வாறு அறிவது, அதனை பற்றி விளக்குமாறு டாக்டர் தீபா முகுந்தன் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம் டாக்டர். சர்க்கரை நோய்க்கு என்ன அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சர்க்கரை நோய்க்கு பொதுவான அறிகுறிகள் பாத்தீங்கன்னா, அடிக்கடி பசி ஓவரா பசி அதிகமா இருக்கிறது. 2வது, அடிக்கடி யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வர்றது. யூஸ்வலா பிரெக்னன்சி இல்லாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் இருக்கும். பிரெக்னெண்டா இருக்கும்போது வெயிட் லாஸ் அவ்வளவா நமக்கு தெரியாது. சோ மெயினான இது ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபங்கஸ் கர்ப்பப்பையினுடைய வெளிப்புறத்துல ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், அதாவது பெண்ணுறுப்புகள்ல ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி எல்லாம் அதிகமா பார்க்கும்பொழுது சர்க்கரை இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றோம். பட் ஆக்சுவலா எந்த விதமான சிம்டமுமே இல்லாம வெறுமனே டெஸ்ட் பண்ணாதான் நிறைய பேருக்கு தெரியும். அதாவது சர்க்கரை ரொம்ப அதிகமா போனால் மட்டும்தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாருக்கும் தெரிய வரும். நார்மலா பாத்தீங்கன்னா 200, 300 எல்லாம் கூட எந்த ஒரு வெளிப்படையும் சிம்டம்ஸும் இல்லாமலே நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இருக்கு. சோ ரத்த பரிசோதனை மூலமாக மட்டுமே ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கரையை உறுதிப்படுத்த முடியும், கண்டுபிடிக்கவும் முடியும். ரத்த டெஸ்ட் அவசியம். பிரெக்னன்சில என்ன மாதிரி ரத்த டெஸ்ட் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணின உடனே நம்ம WHO அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி பிரெக்னென்ட் ஆனதுமே, நம்ம பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதுமே உங்க டாக்டர்கிட்ட போய் சர்க்கரை நோய்க்கான வாய்ப்புகள் இருக்கான்னு செக் பண்ணிட்டு, சர்க்கரை நோய்க்கான ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் வெறும் வயிற்றுல பேஷண்ட்டை வர சொல்லி ஒரு ரத்தத்துல சுகர் டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் குளுக்கோஸ் பவுடர் 75 கிராம் அந்த மாதிரி ஒரு 200 மில்லி தண்ணியில கலக்கி அந்த குளுக்கோஸ் பவுடரை குடிக்க சொல்லுவோம். அதாவது ஒரு குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட் அப்படின்னு சொல்றது. குளுக்கோஸ் கொடுத்து அதுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கு அப்படின்னு பாக்குறது தான். அதாவது நார்மலா சுகர் நார்மலாவே இருக்கலாம். ஒரு குளுக்கோஸ் அதிகமானா அதுக்கு நம்ம உடம்புல இன்சுலின் அதிகமா சுரந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஸ்கிரீனிங் டெஸ்ட் அது. ஸோ 75 கிராம்ஸ் குளுக்கோஸை தண்ணியில கலக்கி உங்க டாக்டர் சொல்றபடி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு அடுத்தது ஒரு ரத்த டெஸ்ட் எடுத்து அதுல சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது பார்ப்பாங்க. ஸோ 140க்கு மேல இருந்தா டெஃபினட்டா அது பிரெக்னன்சி டயபெட்டிஸ் அப்படின்றது கன்ஃபர்மேஷன் சொல்லிடுவோம். சில பேர் வெறும் வயிற்றுலயும் சாப்பிட்டுட்டு 2 ஹவர்ஸ் கழிச்சும் எடுக்கிறேன், நார்மலா தான் இருக்கு அப்படிம்பாங்க. பட் அது கணக்கு கிடையாது. இந்த மாதிரி சுகர் பவுடரை எடுத்து 2 ஹவர்ஸ்ல எடுக்கிற டெஸ்ட் தான் பெஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு WHO ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த டெஸ்ட் எப்பெல்லாம் பண்ணணும்னா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண உடனே பண்ணணும். சில பேருக்கு அந்த டைம்ல நார்மலா இருக்கும். பிரெக்னன்சி டயபெட்டிஸ் அப்படின்னு அதாவது டயபெட்டிஸ்லயே 2 வகை இருக்கு. டயபெட்டிக் பேஷண்ட் பிரெக்னென்ட் ஆகலாம். அப்படி இல்ல நார்மல் பேஷண்ட் பிரெக்னென்ட் ஆகி 7-8 மந்த் ஆனதுக்கு அப்புறம் டயபெட்டிஸ் டெவலப் ஆகலாம். சோ அது பிரெக்னன்சி ஹார்மோன்ஸ்னால அவங்களுக்கு அது வெளிப்படுறது சில சமயம் லேட் ஆகும். 6-7 மாசத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் வந்துடும். ஸோ அது ஆஃப்டர் டெலிவரி பாத்தீங்கன்னா 45 டேஸ்க்கு அப்புறம் அந்த சுகர் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். இதுக்கு பேர் பிரெக்னன்சி டயபெட்டிஸ், இல்லாட்டி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட் பிரெக்னென்ட் ஆனா ஃபர்ஸ்ட் 3 மந்த் 5 மந்த்துக்குள்ளேயுமே அவங்களுக்கு சுகர் அதிகமாவே காமிச்சிடும். பட் ஃபர்ஸ்ட் 3 to 5 மந்த்ஸ்ல நார்மல் சுகர் இருந்து 6th மந்த்துக்கு அப்புறம் இதே டெஸ்ட் திரும்பவும் பண்ணுவோம். 20ல இருந்து 24 வாரத்துல நம்ம இதே டெஸ்ட் திரும்பவும் பண்ணுவோம். அதே மாதிரி டெலிவரிக்கு முன்னாடியும் ஒரு டைம் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்ட் 6 மாசத்துல திரும்ப பண்ணும்பொழுது சில பேருக்கு அதிகமாயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், பிரெக்னன்சி டயபெட்டிஸ். ஸோ இந்த 2 வகையில எது வேணாலும் நீங்க இருக்கலாம். ஸோ என்னன்றது பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் இப்ப என்ன நாங்க இன்சிஸ்ட் பண்றோம் அப்படின்னா, ப்ரீ பிரெக்னன்சி கவுன்சிலிங். அதாவது இப்ப 35 வயசுல அதுக்கு மேல லேட்டா கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல ஹை ரிஸ்க் பேஷண்ட், அம்மா அப்பா 2 பேருமே டயபெட்டிக், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ரெட்டை குழந்தை.
ஸோ இந்த மாதிரிலாம் இப்ப பிரெக்னன்சி இப்ப ரொம்ப நாள் குழந்தை இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது ப்ரீ பிரெக்னன்சி கவுன்சிலிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பிஃபோர் பிரெக்னன்சியே நீங்க வந்து உங்க டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கலாம். இந்த குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட் இல்லாட்டி குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி குளுக்கோஸ் பவுடரை கொடுத்து அதுக்கு நம்ம பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ முன்னாடியே பாத்துக்கிறது தான் இப்ப நாங்க இன்சிஸ்ட் பண்றோம். கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாருமே ஒருக்க சுகரை வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ தட் உங்களுக்கு கன்சீவ் ஆகும்போது எந்த விதமான பிரச்சனைகளும் வராம இருக்கிறதுக்காக, அல்லது டயபெட்டிஸ் கண்டுபிடிச்சோம்னா அதை சீக்கிரமே கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ அடுத்த எபிசோட்ல நான் சொல்ல போறேன் என்ன மாதிரி விளைவுகள் குழந்தைக்கு அம்மாவுக்கு வரும் சுகர்னால அப்படிங்கிறது. சோ அது ப்ரீ பிரெக்னன்சி கவுன்சிலிங் அதுலயே வந்து இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இது சர்க்கரை நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி அதனுடைய விளைவுகளை குறைச்சு நல்லபடியா பிரெக்னன்சி கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல. மிக அழகாக, அதாவது என்ன சொல்லணும்னா எப்படி அவங்களுக்கு வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி ப்ரீ பிரெக்னன்சி தான் ரொம்ப முக்கியங்கிறீங்க. அது வந்து எல்லாருக்குமே கல்யாணம் ஆன உடனே அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சுகர் டெஸ்ட் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இப்ப அதுவும் தற்போதைய உள்ள சூழ்நிலையில் ஒரு மிகவும் முக்கியமான கருத்து. இத்தொடரில் ஒரு பாடலுடன் நிறைவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த தொடரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். முத்துமணி மால உன்னை தொட்டு தொட்டு தாலாட்ட வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்துல நீதானே உத்தமி உன் பேர்தானே ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும் நான் தானே முத்துமணி மால உன்னை தொட்டு தொட்டு தாலாட்ட கொலுசுதான் மௌனமாகுமா மனசுதான் பேசுமா மேகந்தான் நிலவ மூடுமா மவுசுதான் குறையுமா நேசப்பட்டு வந்த பாசக்கொடிக்கு காசிப்பட்டு தந்த ராசாவே வாக்கப்பட்டு வந்த வாசுமலரே வண்ணம் கலையாத ரோசாவே தாழம்பூவுல வீசும் காத்துல வாசம் தேடி மாமாவ முத்துமணி மால உன்னை தொட்டு தொட்டு தாலாட்ட வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட. கட்டாயம் நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தான்.